அன்பார்ந்த கொங்கு வேளாளர் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று தீரன் சின்னமலையினுடைய 221வது நினைவு நாள். நாடெங்கும் சோகத்திலே மூழ்கியிருந்த காலத்தில் நேற்று ஒவ்வொரு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ரோட்டிலே நடந்து சென்ற விதம், வண்டியில் சென்ற விதம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் முகம் சுளிக்க வைக்கிறது. நீங்கள் எல்லாம் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியுது. சுதந்திர போராட்ட மாவீரர் தீரன் சின்னமலை தூக்கில் ஓட்ட நாள் அன்னைக்கு நீங்கள் எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறது இந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லி கொடுக்காம, இந்த தலைவனுடைய குழந்தைகளோ தலைவனுடைய சொந்த பந்தங்களோ யாராவது இப்படி வந்திருக்காங்களா? யாரும் கிடையாது. ஏற்கனவே இந்த தீரன் சின்னமலை நினைவு நாளில் சி.கே. குப்புசாமி அவர் இருக்கும்போதெல்லாம் அத்தனை மந்திரிகள் வந்து அந்த இடத்துல சங்ககிரியில் நினைவஞ்சலி செலுத்துகின்ற பொழுது தான் இந்த தனியரசு வந்து வெடி வச்சு பிரச்சனையை உருவாக்கி அந்த வர மக்கள் எல்லாம் வராமல் தடுத்த ஒரு சூழ்நிலை தான். இந்த தீரன் சின்னமலை நினைவு நாள் அன்னைக்கு அமைதியாக போய் அவர் கும்பிட்ட சாமி இடத்துல ஒரு சபதம் எடுத்து, இந்த தீரன் சின்னமலை நினைவு நாளில் நான் இந்த சபதம் எடுத்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு அமைதியாக வந்து அங்கே கூட்டம் போடுங்க, அவருடைய புகழை பாடுங்க, என்னென்ன பண்ணார் சொல்லி அங்கே கும்மியாட்டம் பண்ணுங்கள், கோலாட்டம் பண்ணுங்கள், சலங்கையாட்டம் பண்ணுங்கள். இதையெல்லாம் விட்டு போட்டு வெட்டியாக அடுத்தவன் முகஞ்சொலிக்கிறதுக்கு மற்ற வர்ற சாதாரண ஒரு பொதுமக்கள் வந்து அந்த அஞ்சலி செய்கிற இடத்த பார்க்குறத தவிர்க்கிறாங்க. காரணம் என்ன, இங்கே பண்ணுற ஒரு கொடுமை பார்க்கும்போது யாரும் வர்றதில்லை. எத்தனை மக்கள் குடும்பமாக வந்துட்டு இந்த காலமெல்லாம் போய் இப்போ இங்கே பண்ணுற அட்ராசிட்டியில் ஒட்டுமொத்த நாடு சிரிக்குது. ஆகவே அந்த சொந்தங்கள், அந்த பெத்தெடுத்த தாய்மார்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி நல்ல வழியாக போக சொல்லுங்கள். ஒரு போராட்டமாக கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுக்குறீங்களா, ஒரு சாலை மறியலா, விவசாய சங்கமெல்லாம் மறியல் பண்ணும்போது சாலை மறியல் பண்ணிச்சு, நாடே பயந்தது. ஆனால் இப்போ என்னாச்சு, நீங்கள் கேஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ எத்தனை பேர் ஜெயிலுக்கு போய் குடும்பமே வீணாக போய் அழிஞ்சு கிடக்குறாங்க. அந்த கேஸுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழியை பார்க்குறது இல்லை. இன்னும் மறுபடி கேஸை உருவாக்கி அந்த பசங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சி கல்யாணம் பண்ணாமல் இவ்வளோ இப்படியால் பார்க்கும்போது யார் பொண்ணு கொடுப்பாங்க? இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுட்டு போட்டு இப்படி ஆடிட்டு இருக்கும்போது நம்ம சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பேரை நீங்கள் கெடுக்கிறீங்க. அவர் பிறந்த நாளா கிடையாது, நினைவு நாள். அந்த நினைவு நாளில் நீங்கள் எப்படி எல்லாம் போய் அதில் செய்யணுங்கிறத ஒட்டுமொத்தமாக செய்கிறதில்ல. அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றணும். நீங்கள் தலைவர்கள்லாம் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு போய் ஒருத்தங்கிட்ட தட்டி இப்படி எல்லாம் காமிச்சாத்தான் சீட்டு கொடுப்பான்னு நினச்சிட்டு பண்ணுறீங்களா? அப்படி தான் போய் அந்த ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கி இன்றைக்கி வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு இனத்தை சாதித்து கொடுத்தீங்க? எதுவும் கிடையாது. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதையெல்லாம் சொல்லணும். கண்டிப்பாக நிறையா பேர் அந்த ஊரில் போய் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகி போச்சு. ஆகவே இந்த அங்கே வரக்கூடிய குடும்பமாக வர்றதெல்லாம் அத்தனையும் கட்டாயி போச்சு. எனக்கு தெரிய 2-3 வருஷம் யாரும் போகிறதில்ல. நாங்களே இப்போ என்னாச்சு, முன்னத்த நாள் தீரன் சின்னமலையினுடைய இதற்கு முன்னத்த நாள் நாங்கள் விழா வைக்கிறோம். இந்த 2000 பேர்த்த கூப்பிட்டு அமைதியான முறையில் தீரன் சின்னமலை பெயரில் விழா நடத்தி அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை மிகப்பெரிய ஒரு தமிழறிஞர்கள், ஆசிரியர்கள், பெரிய கல்வியாளரெல்லாம் கூப்பிட்டு இந்த குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்லி சாமிகிட்ட அருளாசி வாங்கி நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் இந்த இடஒதுக்கீட்டில் பாதிக்கப்பட்டு நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கலன்னு சொல்லி நாங்கள் போராடி வருஷம் இப்படி 10வது ஆண்டு விழா. இது 10வது ஆண்டு விழா. 750 குழந்தைகளுக்கு பாராட்டு விழா. சாதனையாளர் 3 பேர்த்துக்கு சாதனையாளர் விருது கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி சில காரியங்களை செஞ்சிங்கன்னா நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம், மக்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களை பெற்றவர்களும் சந்தோஷப்படுவார்கள், உற்றார் உறவினர்களும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நீங்கள் இந்த செய்கின்ற இந்த செயல் ஒட்டுமொத்த கொங்கு வேளாளரை தலைகுனிய வைக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தயவு செய்து இது போன்ற செயல்களை இந்த சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவர்கள், அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள், பெற்ற தாய்மார்கள் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்லி அந்த வண்டிகள் படுற பாடு, கேஸு எல்லாம் இனி வரக்கூடிய காலத்தில் கேஸை போட்டு மறுபடி நீங்கள் சந்திக்கணுங்கிறதா எங்களுக்கு மிக வேதனையாக இருக்குது. ஆகவே நிச்சயம் இந்த மாற்றம் இன்று நடக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.